Praise the Lord. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்றதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், நான் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? வழியை உண்டு பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. அது ஏன் அறியீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாருன்னா, மோசேய வழி நடத்தின தேவன் உங்களையும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. மோசே ஜனங்களை ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது செங்கடலை ரெண்டா பிளந்து என்ன செய்யறாரு? அதை வெட்டாந்தரைய போல ஆக்கி அதுல ஆண்டவர் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. பார்வோன் துரத்தி வந்த பொழுதும் எல்லா ஜனங்களும் பயந்தாங்க, ஐயோ இந்த செங்கடலுக்கு நடுவுலயும் நம்மள விரட்டி துரத்தி வரானேன்னு சொல்லி. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கடக்கும் வர அந்த செங்கடல் ரெண்டா பிளந்து ஒரு செவுரு போல நின்னுச்சான். ஹல்லேலூயா. கீழே இருக்கிற அந்த இடமெல்லாம் வெட்டாந்தரையில நடக்கிறது போல வழுக்கவே இல்லையா, அவ்வளவு அழகா நடந்து போனாங்களாம் இஸ்ரேல் ஜனங்க. பின் தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் சேனை அந்த கடலுக்குள்ள மூழ்கும்படியா ஆண்டவர் அழித்து போட்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே அவங்களை பின் தொடர்ந்து வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல அழித்து போட போறாரு. உங்களுக்கான வழி வாசல்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? திறக்க போறாரு. அததான் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க ஏன் அதை தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க ஏன் அதை அறிய மாட்டீங்களா? நான் புதிய காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்ய போறேன். நான் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா? அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா? உங்களுக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு ஸ்தம்பிச்சு நிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்துல காத்திருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.